ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே வருடரேஸ் சார்பாக மற்றும் என்னுடைய சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய இந்த ஸ்பெஷலான டேல வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பற்றி தான் இந்த ஒரு சின்ன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு, சரிங்களா? நம்ம வந்து இந்த யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான பதவிகளுக்காக ரெக்ரூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படின்றவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துருவாங்க, கரெக்டா? பட் இந்த யூபிஎஸ்சி அப்படின்றப்ப இந்த கெசட்டட் ரேங்கிங்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்கிங் எல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கண்ட்ரோல்ல வந்துடும், சரிங்களா? இதுல மொத்தமா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் அதிகமான டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்றவங்களுக்கு கீழே இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கொடுத்து அவங்க தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஜாப் அப்படின்னா ரயில்வேஸோட. அந்த ரயில்வே ஜாப் ஆனது ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்றவங்க பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாராலையுமே எழுதக்கூடிய எக்ஸாம்ஸை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய எக்ஸாம்ஸ் விடுவாங்க, கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாம 2 லட்சம் வேகன்சி கொண்டு வரும். பட் இருந்தாலும் இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா சில எக்ஸாம்ஸை ஜஸ்ட் 10th முடிச்சிருந்தாலே எழுதலாம், இல்ல 12th முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கு, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 3யுமே எழுத முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சில இருந்து ஆரம்பிச்சிடலாம். எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்றப்ப 3 எக்ஸாமை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே எழுதுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட சிஜிஎல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸாம், எம்டிஎஸ் அப்படிங்கிற எக்ஸாம். என்ன டெஃபினிஷன் பார்ப்போம். கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் டிகிரி முடித்தவங்களுக்கான எக்ஸாம். அதாவது குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் இந்த சிஜிஎல்ல பண்ணப்படும். சிஹெச்எஸ்எல் அப்படின்றப்ப இதுக்கு ஒரு லெவல் கீழே கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் 12th முடிச்சவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படும். இது 12th பாஸ் ஆன கிளரிக்கல் ரோல்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட். அண்ட் லாஸ்டா உங்களுக்கு வந்து எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து 10th பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாம். சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல இந்த கிளரிக்கலுக்கு சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் இந்த எம்டிஎஸ் எக்ஸாம்ல பண்ணப்படும். என்ன சொல்றேன்னு புரியுதா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 3 எக்ஸாம் ஆஸ்பிரண்டா இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாருமே இல்ல, ஆஸ்பிரண்டா இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதுவாங்க, சரிங்களா? இதோடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நானே சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஜிஎல் எக்ஸாமே எழுத முடியும், சரியா? அதே மாதிரி 12th முடிச்சிருந்தா சிஹெச்எஸ்எல், 10th முடிச்சிருந்தா எம்டிஎஸ், கரெக்டா? ஓகே. சோ இப்ப கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் நான் சொன்னதுதான் உங்களுக்கு கிராஜுவேட்ஸ்க்கான எக்ஸாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி பேச்சுலர்ஸ்ல முடிச்சிருந்தா போதும். அது ஆர்ட்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா இருக்கட்டும், எதுல வேணாலும் இருக்கட்டும், நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். சில எக்ஸாமுக்கு ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன், ஐ மீன் சில போஸ்டுகளுக்கு மினிமம் ஒரு 35 போஸ்டாவது வரும், 35 பிளஸ் போஸ்டாவது வரும். இதுல 1-2 போஸ்டுகளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும், அக்கவுண்ட்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே டிகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 18ல இருந்து மேக்ஸிமம் 32 வரைக்கும் எழுத முடியும். இதுவுமே போஸ்டிங் பொறுத்து மாறும். மேக்ஸிமம் போஸ்டிங்க்கு 18ல இருந்து 30 வரைக்கும் இருக்கும், சரிங்களா? ஸோ 32ன்றது அதிகபட்சம், 30லே வச்சுப்போம். இதுலயுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 3 வருஷம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 5 வருஷம், டிசபிலிட்டி உடைய கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 10 வருஷம் அப்படின்றது ஏஜ் ரிலாக்ஸேஷன், சரியா? இதுல என்னென்னலாம் சார் போஸ்டிங் இருக்கும்? இது வந்து நான் ஒரு டயலாக் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம். இந்த வாரிசு படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சொல்ற மாதிரி, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்குன்ற மாதிரி, டெஸ்க் ஜாப் வேணுமா டெஸ்க் ஜாப் இருக்கு, ஃபீல்டு ஜாப் வேணுமா ஃபீல்டு ஜாப் இருக்கு, கெசட்டட் ரேங்கிங்ல உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வேணுமா அது முதற்கொண்டு உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? சோ அப்ப நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்றத வச்சு
உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணும்ன்றதை நீங்க முடிவு பண்ண போறீங்க. எப்படி இந்த காலேஜ்லாம் கவுன்சிலிங் நடக்குமோ அதே மாதிரி யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ அவங்கள முதல்ல கூப்பிட்டு என்ன வேலைப்பா உனக்கு வேணும்னு கொடுக்க போறாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர், இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், சிபிஐயோட சப் இன்ஸ்பெக்டர், நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட சப் இன்ஸ்பெக்டர், நார்காட்டிக் கண்ட்ரோல்ல சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்குமே உங்களுக்கு இதுல வரப்போகுது. இல்ல எனக்கு இன்ஸ்பெக்டர்லாம் வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேஎஸ்ஓ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட், சூப்பரண்டன்ட், இந்த மாதிரி அப்பர் டிவிஷன் கிளர்க்கு எல்லாமே உங்களுக்கு இந்த சிஜிஎல்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு போன வருஷத்தோட வேகன்சி மட்டும் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14,000 வேகன்சி, அதுக்கு முன்னாடி வருஷம் 18,000 வேகன்சி, அதுக்கு முன்னாடி வருஷம் 8,000 வேகன்சி, அதுக்கு முன்னாடி வருஷம் 36,000 வேகன்சி. ஸோ அடுத்த வருஷமுமே கண்டிப்பா உங்களுக்கு 10,000க்கும் அதிகமான வேகன்சி தான் வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் எஸ்எஸ்சியோட சிஜிஎல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜாப் நேச்சர் நான் ஏற்கனவே சொன்னதுதான். டெஸ்க் ஜாப் வேணும்னா கிளரிக்கல், ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் ஜாப்ஸ் எடுத்துக்கலாம். ஃபீல்டு ஜாப் வேணும்னா இன்ஸ்பெக்ஷன்ஸ், ரைடு போற மாதிரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் போற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்கு. செக்ரட்டரியேட்ல முதற்கொண்டு உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்கும். மினிஸ்ட்ரிக்கு டைரக்டா கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்ஸ்லயுமே ஜாப்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அடுத்து சிஜிஎலோட எக்ஸாம் பேட்டர்ன் மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்க போது. நான் ரொம்ப இன்னைக்கு எக்ஸாம் பேட்டர்னை பத்தி பேச விரும்பல. நீங்களே இந்த எக்ஸாம்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு அடுத்தடுத்து நம்மளோட யூடியூப் வீடியோஸை பார்க்க ஆரம்பிங்க. அந்த வகையில் உங்களுக்கு டயர் 1 ஒரு 100 கொஸ்டின் 200 மார்க் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அதே மாதிரி டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம். ஸோ மொத்தம் 2 டயர் தான் இருக்க போது. டயர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசனிங், ஜிகே, மேக்ஸ், இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின் 200 மார்க். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சிஜிஎலோட எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்து அப்படியே சிஜிஎலோட சிலபஸ் அப்படின்றப்ப மேக்ஸ்ல நீங்க சின்ன வயசுல இருந்து படிச்ச எல்லா மேக்ஸுமே உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அரித்மெட்டிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே உண்டு. ரீசனிங் அப்படின்றது உங்க மூளையை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஜிகேவை பத்தி படிப்பீங்க. ஜிகே அப்படின்றப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நீங்க சின்ன வயசுல படிச்ச சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆயிரும். அண்ட் கடைசியா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான இங்கிலீஷ் கிராமர் அண்ட் வொக்காபுலரிஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். சரிங்களா? ஸோ இது சிஜிஎலோட கதை. சிஜிஎலோட அப்படியே காப்பி தான் சிஹெச்எஸ்எல். வெறும் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் மாறுமே தவிர, போஸ்டிங் சாலரி மட்டும்தான் மாறுமே தவிர, எக்ஸாமோட பேட்டர்ன்ல இருந்து சிலபஸ்ல இருந்து எல்லாமே சேம் தான். ஒரு எக்ஸாமுக்கு படிச்சாலே இந்த 2 எக்ஸாம் படிச்ச மாதிரி தான். சரியா? அந்த வகையில் 12th முடிச்சிருந்தா போதும். 18ல இருந்து 27 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட். இதுலயுமே அந்த ஓபிசி 3 வருஷம், எஸ்சி எஸ்டி 5 வருஷம், பர்சன் வித் டிசபிலிட்டி 10 வருஷம்ன்றது இருக்கு. இதுல வந்து எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், இந்த வேகன்சி இதுல கிடையாது. இப்ப இது அப்படியே எஸ்எஸ்சிக்கு மாத்திட்டாங்க. அண்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், இந்த மாதிரியான வேகன்சி வந்து உங்களுக்கு சிஹெச்எஸ்எல்ல உண்டு. அடுத்து சிஹெச்எஸ்எலோட எக்ஸாம் பேட்டர்னுக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான். சிஜிஎலோட எக்ஸாம் பேட்டர்னுக்கும் எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போறது கிடையாது. இதுலயும் டயர் 1 டயர் 2 2 தான் இருக்க போகுது. சரிங்களா? இது இல்லாம இந்த இடம் தப்பு. இது இல்லாம ஒரு சின்ன டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு ஒன்று வைப்பாங்க சிஹெச்எஸ்எல்ல. சிஜிஎல்லையுமே அந்த டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். பட் சிஜிஎல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எல்லாராலையும் டைப் பண்ற மாதிரி. சிஹெச்எஸ்எலோட டைப்பிங் டெஸ்ட் கொஞ்சம் டஃப். ஹையர் லோயர் முடிச்சிருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பட் 35 words per minute அடிக்கணும். இது யாருக்கெல்லாம் அடிக்க தெரியுதோ ஓகே. சரிங்களா? சார் எனக்கு மேக்ஸ் வராது சார், நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக் அப்படின்றவங்களுக்கு எம்டிஎஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும். எம்டிஎஸ்ல ஒரே ஒரு லெவல் ஆஃப் எக்ஸாம் தான் இருக்க போது. அதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் 10th, வயசு வந்து 18 to 25, சில போஸ்டுகளுக்கு 27 வரைக்கும் இருக்கும். இதுலயுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்கு. எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2 போஸ்டிங்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஒன்று வந்து இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இன்னொன்று வந்து ஹவல்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் ரேஞ்சு போஸ்டிங். சரிங்களா? இந்த ஹவல்தார் அப்படின்றது உங்களுக்கு கஸ்டம்ஸ்ல ஹவல்தார் போஸ்டிங் அப்படின்றது கொடுப்பாங்க. ஒரு சப்போர்ட்டிங் டாஸ்க் இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்க்கு ஒரே ஒரு டயர் தான் எக்ஸாம் இருக்க போது. இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா, இதுலயுமே மேக்ஸ் ரீசனிங் இருந்தாலும் ஜிகேலையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 50 கொஸ்டினுக்கு மொத்தம் 3 மார்க் கொடுத்து 150 மார்க். இந்த 150 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம்
ஒரு எக்ஸாம் பாஸ் ஆனாலே வேலை. சரியா? இது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் ஓட ஒரு கம்பேரிசன். எனக்கு வந்து நல்ல வேலை வேணும், நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிஜிஎல் நல்ல ஆப்ஷன். 12th முடிச்சுட்டு எனக்கு ஒரு கிளரிக்கல் போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிஹெச்எஸ்எல் நல்ல ஆப்ஷன். நான் படிக்க இப்பதான் சார் ஆரம்பிக்கிறேன், ஆனால் 10th நான் வந்து டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கேன், இல்லை நான் 10th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு லோ லெவல்ல இருந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எம்டிஎஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். எஸ்எஸ்சியில் இந்த 3 இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கும். பட் நான் பேசிக்கான 3 எக்ஸாம்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஸ்எஸ்சியோட இன்னும் அதர் எக்ஸாம்ஸை பற்றின டீடைல்டு விஷயங்களை பார்க்கலாம். இப்போ கரண்ட் ரிலவன்ஸ் இருக்கக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸை பற்றி நான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் விடுவாங்க. ஏஎல்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ட்ரெயின் ஓட்டுற எக்ஸாமு, டெக்னீஷியன் போஸ்டிங் சொல்லுவாங்க. இது இல்லாம ரயில்வேல அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எழுதக்கூடிய எக்ஸாமோட பேரு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம். ஏன் இதை நான் ரொம்ப ரெலவென்ட்னு சொல்றேன்னா, மேபி இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே 21 அக்டோபர் நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே 21 தானே தீபாவளி, அப்ப 21 20 ஓகே 21 அக்டோபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு 8000 வேகன்சியோட இந்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்டிபிசி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுலயுமே ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங்கான குரூப் டி அப்படின்றது இருக்கு. இப்போ எப்படி நீங்க எஸ்எஸ்சி அப்படின்றதுக்கு ஒரு ஹை லெவல் எக்ஸாமான சிஜிஎல் பத்தி பாத்தீங்களோ, இதுல நீங்க என்டிபிசி பத்தி பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் குரூப் டி பத்தி பார்க்க போறீங்க. சரியா? ஸோ என்டிபிசி அப்படின்றப்ப ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரயில்வேல கிளரிக்கல்ல இருந்து சூப்பர்வைசர் போஸ்டிங் வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமை தான் நம்ம வந்து என்டிபிசின்னு சொல்லுவோம். என்டிபிசியில் 2 நோட்டிபிகேஷன் வரப்போகுது. கிராஜுவேட்டோடது 21 அக்டோபர் சொல்லியிருக்காங்க, 12th பாஸோடது 27 அக்டோபர் சொல்லியிருக்காங்க. இந்த 2த்தையும் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 8000 வேகன்சி கிட்ட ஆல் இண்டியா லெவல்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி அப்படின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாமை பத்தி பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றப்ப அண்டர் கிராஜுவேட்னா 12th முடிச்சிருந்தா போதும். இதுவே கிராஜுவேட் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அண்டர் கிராஜுவேட்டோடைய ஏஜ் லிமிட் 18 இருந்து 30 வயசு, கிராஜுவேட்டோட ஏஜ் லிமிட் 18 இருந்து 33 வயசு. இதுக்குமே நம்ம எஸ்எஸ்சியில பார்த்தா அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், பர்சனல் டிசபிலிட்டினா 10 வருஷம். ஸோ என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆரம்ப லெவல் சேலரியே கிராஜுவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா கையில உங்களுக்கு ஒரு 45,000 வரும், 45 பிளஸ் வரும். சரிங்களா? இதுவே அண்டர் கிராஜுவேட்ல அப்படின்றப்ப ஒரு 10,000 குறைச்சு 35 பிளஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சேலரியா வரும். அதுவும் அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த 8th பே கமிஷன் போறதுனால சேலரி இன்னமுமே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது, ஏற போகுது. ஸோ மினிமம் சேலரியே கண்டிப்பா இதை விட அதிகமாக தான் இருக்கும். சரியா? இது இல்லாம உங்களுக்கு எக்ஸாமோடைய ஜாப் நேச்சரை பத்தி பேசிடுவோம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், உட்காந்து வேலை பார்க்குற கிளரிக்கல் ஜாப்ஸும் இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர், ஒரு ஸ்டேஷனோட கண்ட்ரோலே உங்களோட தான் இருக்கும். கூட்ஸ் கார்டு, அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நம்மளுடைய டிக்கெட் செக்கர் போஸ்டிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்டிபிசியில் கவர் ஆயிரும். எக்ஸாம் அப்படின்றப்ப நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல்ல பார்த்த மாதிரி தான் 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம். ஆனால் அதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, இதில் மொத்தமே 3 சப்ஜெக்ட் தான். மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் அப்படின்னு மொத்தம் 3 சப்ஜெக்ட் தான். டயர் 1க்கும் டயர் 2க்கும் அதே பேட்டர்ன் தான். கொஸ்டின் நம்பர் மட்டும் அதிகமாக இருக்கும். இதில் 100 கொஸ்டின்னா இதில் மொத்தம் 120 கொஸ்டின் இருக்க போகுது. சரிங்களா? இன்னும் டீடைல்டு நோட்டிபிகேஷன் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல அதை பத்தின எல்லா அப்டேட்டுமே கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்க தாராளமா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அந்த வகையில என்டிபிசியோட சிலபஸ்லயுமே மேக்ஸ், ரீசனிங், ஜிகே இருக்கு. என்ன ஹைலைட்னா, எஸ்எஸ்சிக்கு நீங்க என்ன பார்த்தீங்களோ அதுல ஒரு 99% ரயில்வே சிலபஸும் சிமிலரா தான் இருக்க போகுது. கொஸ்டின் நம்பர் வேணா மாறுமே தவிர எஸ்எஸ்சிக்கு படிக்கிறவங்களால ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ரயில்வேக்கு படிக்கிறவங்களால எஸ்எஸ்சி எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ எஸ், என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட். இதுலயுமே குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம் இருக்கு. பட் இது அடுத்து எப்போ வரும்னே நமக்கு தெரியல.
இருந்தாலும் இது ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம். 10th முடிச்சவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியும். இது போன நோட்டிபிகேஷனுக்கு இப்பதான் எக்ஸாம் நடத்த போறாங்க நவம்பர்ல. அதனால அடுத்த நோட்டிபிகேஷன் வரப்பதான் நம்ம பார்க்கணும். இதுவுமே ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் அப்படின்றதுனால 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் எழுதலாம். 10th முடிச்சிருந்தா போதும். இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் நேச்சர் அப்படின்றது ரொம்ப ஃபீல்டு லெவல் ஜாபா இருக்கும், ஒரு என்ட்ரி லெவல் ஜாபா இருக்கும். ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் எம்டிஎஸ். அங்க நீங்க எப்படி ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்களோ இங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் குரூப் டில இருக்க போகுது. சரியா? அதுக்கப்புறம் சின்னதா ஒரு பிசிக்கல் டெஸ்ட் வச்சுட்டு குரூப் டி எக்ஸாம்ல உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எஸ், குரூப் டியோட சிலபஸ்லயுமே அதே மேக்ஸ், ரீசனிங், ஜிகே தான் இருக்க போகுது. என்டிபிசி குரூப் டி கம்பேரிசனே பண்ண முடியாது. ஏன்னா என்டிபிசி எங்கேயோ இருக்கு, குரூப் டி ஒரு என்ட்ரி லெவல் ஜாப். என்ன கேட்டா குரூப் டிக்கு விட என்டிபிசிக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா கரண்டா இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவும் போகுது. கரெக்டா? அந்த வகையில ஃபைனலா உங்களுக்கு எஸ்எஸ்சியா ரயில்வேவா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ரெண்டையுமே சேர்த்து தான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இல்ல சார் ஏதாவது ஒன்று ப்ரிஃபரன்ஸ் வச்சு படிக்கணும்னா எது சார் அப்படின்னா, என்ன கேட்டா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. சரிங்களா? சோ அந்த வகையில உங்களுக்கு ஆபீஸ் டெஸ்க் இந்த மாதிரி போலீஸ் ஜாப்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரயில்வேஸ் ட்ரை பண்ணலாம். சோ இதுல மேக்சிமம் சொந்த ஊர்ல வேலை கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி அதிகம், சென்னையில வேலை கிடைக்கிறதுக்கு அதை விட பாசிபிலிட்டி அதிகம். ஆனா ரயில்வேனா தமிழ்நாடுக்குள்ள எங்க வேணாலும் போடுவாங்க, சொந்த ஊர்ல வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. இங்க டிரான்ஸ்பர் ரொம்ப கம்மி. எங்க நம்மளுடைய எஸ்எஸ்சில, ரயில்வேல கொஞ்சம் டிரான்ஸ்பர்ஸ் அதிகம். டெக்னிக்கல் போஸ்டிங்க்கும் ஸ்டேஷன் போஸ்டிங்க்கும் டிரான்ஸ்பர் அதிகம். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த தீபாவளி டைம்ல இந்த வீடியோவுடைய ஃபுல் லென்த்தையும் பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய குடோஸ். அண்ட் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரான அப்ரோச் இருந்தா உங்களால படிச்சு கிளியர் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கேளுங்க, அதுக்கான ரிப்ளைவை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வருஷத்துக்குள்ள தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிருங்க. அந்த தலை தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலையோட தலை தீபாவளியை கொண்டாடலாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.